இருந்தா என் கூட பொண்ணுன்றா சண்டைக்கு ஏண்டா ஏய் ஆத்தா கூட ஒழுங்காடா பேசாம ஏண்டா ஆத்தா இருக்கறடா யாரு காத்தாரி எங்க பெரியம்மா எப்படி தெரியுமா பேத்தா எங்க அம்மா உள்ள பேத்திட்டாங்க சொல்லி அம்மாக்கு குழந்தை பிறக்கல போய் பொழிவுகள்ல எடுத்து வந்து மாக்குன்னு வயிற்றுல இடிச்சு அந்த பிண்டத்துல போய் மந்தியில போட்டு நாங்க ஒரிஜினல் நீங்க நாங்க திருவிழாட்டில் வைவருக்கோம் காந்தாரி அம்மையா இருக்கும் நாங்க ஒரிஜினலா போடணும் நீங்க என்ன பேச வைக்காதரா நீ நாங்க கேட்கிற நாட்டை கொடுத்துட்டா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழலாம் இல்லை என்றால் உயிர் போய் தான் இந்த நாட்டை நாளா அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் யார் உயிரா ஆமா கொஞ்ச நேரத்துல சாவ போறோம் ஒன்பது வாட்டி ஊந்து சாவ போடுறான் நானு டேய் என் பக்கத்துல இருக்கிறவங்க கை தட்டுங்க பாப்போம் கை தட்டி கை தட்டாங்க உன் பக்கறவங்களா கொஞ்சம் பேரு என் பக்கத்துல எல்லாம் கை தட்டுமா கை தட்டு ஏய் அட்டாதண்ணா ஏய் உன்னால முடிந்தால் என்னோடு சண்டையிட்டு சண்டை நாட்டை நீ கொடுத்துடுறா நீ செத்து போயிடுவடா யாரு நீ செத்துருவ உனக்கு யாரும் கிடையாது சேனாசைனங்கள் மாண்டது தம்பிமார்கள் மாண்டார்கள் சகுனி மாண்டான் கர்ணன் மாண்டான் ரோணர் மாண்டார் பீஷ்மாச்சாரியா சாவ கிடக்கிறாரு அனைவரும் மாண்டு விட்டார்களடா துரியோதனா யாரு போனாலும் என் உடம்புல தெம்புக்குதா காலவோட டேய் டேய் அங்கே நின்னு பேசு அடுத்து கொம்பு எங்கயோ அது தகுமா அது முறையா அது நியாயமா அது தர்மமா நீ கேக்குற தப்பு கிடையாது டேய் இவா பெரியடா உனக்கு எத்தனை கொண்டாடி பெரியடா டேய் பேச்சு பேச்சறல திருப்பி டேய் சாவ போறோம் டேய் யார் சாவ போறா நீதான் மக்கா ஜங்கன் ஏய் ஏய் சங்கோத்த தேவடா போய் வாடா இந்த பக்கம் டேய் அண்ணன் கூட பார்க்க மாட்டான் உங்க மேல சாவச்சு போடுறோம் யாரா அப்படி 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணம் கல்யாணம் பண்ணி போடுறீங்களா நீ சொல்றது தகும் என்ன நீங்க 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி யாரா கேட்டா பத்தி பா மறுபடியும் சொல்ல நாக்க அறுத்துருவோம் பத்தினி தேவி இல்ல உனக்கு டேய் நான் உனா பத்தினி தேவதை கொண்டாந்து வச்சாடா சபையில இந்த மண்ணு கூட தர மாட்டேன் இந்த மண்ணு உன்னை தின்ன பாக்குதுடா யார் ஏண்டா மண்ணை ஆண்டவன் மண்ணிலும் கோடி இன்னை ஆள்வர் எத்தனை கோடியோ இது யா மண்ணு சுண்ணா இன்னா துண்ணா இந்த மண்ணை எண்ணனால எண்ணலாம் நீ எங்களுக்கு செய்த துரோகத்தை வஞ்சகத்தை எண்ண முடியாது சின்ன வயசுல சாப்பிடுற சாப்பாடு வசத்தை கலந்த ஆமா அதுலயும் உயிர் படைத்த சாவு வேண்டியதா ஏய் பொங்கலவையா புளிக்கின்ற குடத்தை நாட்டினான் அதுலயும் போச்சா பாம்பை விட்டு கடிக்க வச்சாடா படுபாவி பாம்பு கடிச்சிடா சாவு வேண்டியதா ஒரு பங்காளியா உனக்கு நான் மரியாதை கொடுத்து நான் கூப்பிடுறேன் அண்ணனு ஏண்டா அண்ணனு கூப்பிட சொல்ல எனக்கு ஜில்லு இருக்குது ஏண்டா அம்மா மூத்திரம் மேய்ஞ்சுதான் அந்த நாத்து எடுக்க ஜில்லுன்னு கழிச்சுங்க அப்பா இல்லாத பிள்ளைங்களா நாங்க அப்பா இல்லாத புள்ள அப்பா இல்லாத பிள்ளைங்க தருதலா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ செய்த அனைத்து வஞ்சகங்களையும் நாங்க மனதில் எண்ணாமல் நாங்க பொறுத்திருந்தோம் ஐவர் ராஜாக்களுக்கு செய்த கொடுமை எல்லாம் மறந்தோம் பாரு உனக்கு ரவதான் எனக்கு வாட்டு வேணும் முன்னாடி சாவ போறேன் தண்ணி குடுக்குறேன் ஐவர் ராஜாக்களையும் உயிரோட கொளுத்த பாத்தியாடா படுபாவி அரக்காமா போன கொடுத்துரு இப்ப கூட நம்ம கூட ஏன்டா சண்டை நமக்குள்ள எதுக்கு சண்டை அரக்கு மாளிகளை 5 பேரையும் திருமணம் இருக்கின்ற போது வளையாத வில்லை வளைத்து கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படியே நீ ஒரு வில்லை வளைக்கின்ற போது மண்ண கவினாய நீ ஆடாமல நீ
ஒருத்தவனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறான்னு சொன்னா, டேய் 5 பேர் கல்யாணம் பண்ணி அந்த அம்மனை கொண்டு வந்து பாரா சபையில நிறுத்தினாயோ உன் தம்பி துச்சாதனம் விடுத்து துகிரானது உரிந்து அந்த வலது ஜாடியில வந்து அமர சொன்னாயோ சொன்னேனோ உன் விதி முடிஞ்சிருது. அது ஏன் அன்னைக்கே சபதம் வைத்தேன், இல்லை என்றால் என் கரத்தினாலே நான் நீர் அறிந்தேன் போவன் ஜலக்கரைக்கு ஓங்கி நீர் குளக்கரையில இருக்கிற நீர் அடிப்பேன், ஆகாய மார்க்கமா போவோம், ஆணு வாயத்திறப்ப தண்ணி அது வரும்டா. கையால ஜலம் கையால தண்ணி சேர்த்து நீ கூட நாட்டை கொடுத்துரு, உனக்கு எனக்கு எங்களுக்கு சண்டையா தேவை. ஏய் பேசும்போது அடிக்கிறியா? கைய காலம் மட்டும் யாரோ வாடே வர தண்ணி கூட எனக்கு போறதவனே நல்ல ஆத்த அப்ப வயிற்றுல போடுறதா நல்ல புத்தி இருக்கும். எங்க பெரியமா காந்தாரி சொல்றதுக்கு நான் வந்து பேச வரல. உங்க அப்பா இருக்கிறானே உன்னை நல்ல முறையில் உன்னை பெற்று வளர்த்திருந்தால் ஒரு பிள்ளை வளர்ப்பில இருக்குதுடா, அது நல்ல புத்தி ஆகுது கெட்ட புத்தி ஆகுது. உங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் காரணம் நீ தாத்தா வைத்ரா துரியோதனா நான் ஊம்பக்கையா ஆமா புரியுறானே இல்ல இரு வரா அவனை பார்க்காத நீ வா மாமா நான் ஊம்பக்கனாயா மாமா மாமா ஏண்டா நம்ம ஜாமான் எடு மோஜா மாடாதே வைத்ரா துரியோதனா பேண்ட் அவுட் மாமா தூக்கி விடு மாமா பேண்ட் தூக்கி விடு நான் வந்துக்கறேன் நானே டேய் ஏண்டா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க மாமா சண்டை பேண்ட் தூக்கி விடு மாமா அப்புறமா சண்டை போடலாம் பேண்ட் தூக்கிக்கோமா ஏறு நான் பண்ணுறேன் மாமா பண்ண என்ன பண்ண வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் பார்த்து இருந்து சண்டை போட வேண்டும். ஓ அதனால வேண்டி இப்ப எங்க வந்தோம் எங்க வந்திருக்கின்றோம் துரியோதனா அதனால வேண்டி இந்த ரெண்டரை பாடலை போல வந்திருக்கின்றோம். இங்க வந்து சண்டை போடணும், அது சும்மா சண்டை போடக்கூடாது. பழத்தை ஒருவர் உயிரிழை ஒருவர் அறிந்து சண்டையானது போட வேண்டும். சின்ன பையன் சின்ன பையன் நான் ஒத்துக்கிறேன்டா. நீ முதல்ல சொல்லு நான் மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சூரியன் உச்சியில வரும்போது சித்திரை மாசத்துல சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவனா நீ அதே ராகாலத்துல பிறந்தவன் எப்படியாவது பிறந்தவனா உன்னை இன்னைக்கே கொண்டுருவான். எங்க ஆத்தா தேவை உங்க ஆத்தா தேவை என் ஆத்தா பான் திருவிழா மகிழ்வர் கூட மட்டும்தான் போனேன். உன் ஆத்தா அஞ்சு பேச வச்சிடாத, ஆட்டு கடாக தாலி கட்டி போன முண்டச்சிக்கு பிறந்தவங்க பேச வச்சிடாத. சரிடா தாலி கட்டி போனவங்க அம்மாவுக்கு சின்ன பையன் முதல்ல உயிர் முதலாக கவலைப்படாத. அதனால வேண்டி வைத்தனா உயிரிழை அறிந்து சண்டை போட வேண்டும். அவனுக்காக சொல்றேன். எங்க மாமா கூட குசும் காட்டுறியா? குசு விடுவான். மாமா இல்லையா நான் இருக்கிறேன் இல்லையா எங்க மாமா இருக்கிறான்னு பாக்குறேன். நான் ஊம்பகதான் நீ கை போடாத. அதனால வேண்டி உயிரிழை அறிந்து சண்டை போட வேண்டும். முந்தி முதலாக நீ சொல்ற ஐயல மைத்திர சொல்லட்டுமா? சின்ன பையன் அவனே சொல்லிட்டேன் நான் உயிரினடா. இனிமேல் ஏன்டா உனக்கு மரியாதை? இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது. சரி என்னோட உயிர்நாள தானே சொல்றேன். சொல்லு நான் சொல்லட்டுமா? திரு கண்டகது பிரிய பூபானே கண்டகது பிரிய பூபானே ஆமா இப்ப நீ யார் பக்கம்? அண்ணா இருக்கிறாரு. உலகமே இந்த அம்பாளுக்கு மேல எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. உண்மையை சொல்ற மாதிரி ஆகாயவாணி சாட்சியாகும், உமாதேவி சாட்சியாகும், சந்திர சூரியன் சாட்சியாகும், எங்க மாமாவாக இருக்கிற நமோ நாராயணன் சாட்சியாகும், என்னுடைய உயிர் என் தலையில ஏன் மாற வேண்டும்? பொய் சொல்லாத வெற்றி மாதா
இல்ல பாட்டி எழுதி வச்ச வக்காலா ஓடியும் கூட வர்றா வயிறுக்கு மேல மார்பு மேல அதுக்கு மேல இல்ல இல்ல கேக்குறான் அவனுக்கு மட்டும் தான் தலையில ஊசி இருக்குது எங்களுக்கு மசூதியா இருக்குது எனக்கு தள்ளதானே இருக்குது போய் சொல்லாத உங்க அம்மா சத்தியமா தள்ளதான் தாத்தா சத்தியம் பண்ண மாட்டியா அப்புறம் வேற கேட்டு போறேன் உங்க அம்மா சத்தியமா தள்ளதான் இருக்குது முதலாக நீ அடிக்க வேண்டும் துரியோதன பெருத்த அரசன் பீமனை சொன்ன உடனே சின்ன பையனை அஷ்டானு அசிங்கமா பேச மாட்டாங்க. ஓஹோ இந்த பொடி மாசலா பேச மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி கிழவன் பேச மாட்டான். இந்த மாதிரி ஆயா பேசாது. ஆமா ஆமா அவனுடைய உயிரானது தலையில இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டான் மாமா. இந்த அம்பாளுடைய துணை சாட்சியாக நான் பொய் சொல்லாம என் தலையில உயிர் இருக்குதுன்னு சொன்னேன் மாமா. மைத்திரா அர்ஜுனா அர்ஜுனா இங்கே வருவாயாக. இப்பொழுது அந்த வெங்கல பாறையிலே பீமசரனுக்கும் துரியோதனுக்கும் யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல துரியோதனப்பட்டவன் பீமன் சிரத்திலே அடித்து விட்டான். அவனுக்கு ஒரு சைகையை காட்ட வேண்டும். எப்படி என்றால் அங்க நேராக சென்று உன் அண்ணனிடத்திலே அண்ணா நான் மெச்சினேன் அப்படி என்று சொல்ல வேண்டும்.
சரி சரி சரி. அதோ இருக்கிறது இதெல்லாம் யாருடைய உடல் அண்ணா? அது ஒரு கும்பிடியால 12 போரிலே பாண்டவன் அல்லவா பகதத்தன் அவருடைய உடலாகப்பட்டது அங்கே இருக்கின்றது. அதோ இருக்கிறது யாரு அண்ணா? அது யார் என்று கேட்கின்றீர்களா? அது ஒரு கும்பிடியான அர்ஜுனனுக்கும் நாகனிக்கு பிறந்த அரவப்பால் உடலாகப்பட்டது அங்கே இருக்கிறது. ஆமாம். அண்ணா அங்க இருப்பது யாரு அண்ணா? அது ஒரு கும்பிடியான அது யாரோட உடல் கேட்கின்றாரா? அது ஒரு கும்பிடியான பீஷ்மர் இங்க இருக்கின்றார், துரோணாச்சாரி அங்கே இருக்கின்றார். அது யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு முன்னாடி 14 யுத்தத்திலே அர்ஜுனன் கரத்தினாலே மாண்ட கர்ணனுடைய உடலாகப்பட்டது அங்கே இருக்கின்றது. இந்த யுத்தகல பூமியிலே கௌரவ கூட்ட சேனைகள் எல்லாம் அடைந்திருக்கின்றது. ஆனால் அன்றைய தினத்திலே அகஸ்தினாபுரி பட்டணத்தில் 66,000 வீதியிலே என் சிகையை பிடித்து இழுத்து கூந்தலை கலைந்து என்னை மானபங்கம் செய்து இழுத்து சென்றன அல்லவா 66,000 வீதி முழுவதும் அந்த துச்சாதனன் உடலாகப்பட்டது இப்போது எங்க அந்த யுத்தகல பூமியிலே அதனுடைய உடலை காண வேண்டாம். காணவில்லை. அவருடைய உடல் எங்கே இருக்கிறது? அந்த துச்சாதனன் உடலாகப்பட்டது இந்த அதல விதல பூமியில பாரதத்தில் எங்குமே கிடையாது. அவன் உடலாகப்பட்டது இந்த பாரத பூமி யுத்தகலத்திலே கிடையாது. ஆமா அண்ணா, அப்படி இருந்தாலும் என்னை 60ஆம் படி ஏற்றி அது வரைக்கும் வலது துறையிலே அமர்ந்து வைத்தான் அல்லவா அந்த துரியோதனாகப்பட்டவன். அந்த பாவி துரியோதனோட உடலாகப்பட்டது இப்போ எங்கே இருக்கிறது? அந்த துரியோதன உடலாகப்பட்டது இங்கே இருக்கின்றது. இங்கே இருக்கிறதா? ஆமா அண்ணா, இப்பொழுது என்ன நடந்தது, ஏது நடந்தது? எப்படி என்றால் அதற்கு முன்னாடி பீமசேனன் சபதமான இட்டார் அல்லவா? என்ன சபதம்? அந்த துரியோதனை தொடைய முறிக்காவிடில் வலதோடை முடிக்காவிடால் அதற்கு முன்னாடி என் கையினாலே ஜலத்தை அருந்த மாட்டேன் அப்படியே சபதமான இட்டான். அந்த சபத்தை முடிப்பதற்காக பீமனாகப்பட்டவன் துரியோதன தொடையை முறித்து விட்டான். நீ என்ன சபதம் செய்தாய்? கணவரா இருக்கப்படின 5 ராஜாக்களும் இட்ட சபதமாகப்பட்டது தற்போது நிறைவேறியது. ஆனால் இது இருக்கபடியான பத்தினியாகிய பாஞ்சாலி அம்மன் நான் என்ன சபதம் இட்டேன் என்றால் அன்று தினத்தில் என்ன 60ஆம் படி ஏற்றி வலது தொடையில் அமர வைத்தான் அல்லவா துரியோதனன். அப்பேற்பட்ட துரியனுடைய துடை என்னைக்கு முறிகிறதோ அவனுடைய உயிராகப்பட்டது என்னைக்கு போகிறதோ அப்பொழுதுதான் அவன் உடம்பில் இருக்கபடியான உதிரத்தை எல்லாம் நான் எண்ணெயாகவும் அவனுடைய மார்பலம் எடுத்து நான் சீப்பாகவும் அவன் மணிக்குடல் எடுத்து நான் புஷ்பமாக சூடுவேன். இதனால் பரியந்தமாக என் கூந்தலை நான் முடிக்க மாட்டேன், கூந்தலை சூட மாட்டேன் என்று பூவை சூட மாட்டேன் என்று அன்று அந்த இடத்துல சபதம் வைத்தேன். அந்த சபதமாகப்பட்டது நிறைவேறக்கூடிய நாளாகப்பட்டது வந்துவிட்டது. பெருங்களத்தூர் யதாசனத்திலே இப்பொழுது இந்த திரௌபதா தேவிக்கு கூந்தல் முடியக்கூடிய நாள் வந்துவிட்டது. அப்படி இருந்தாலும் இந்த துரியனுடைய உடலாகப்பட்டது மண் மீது சாய்ந்து கொண்டு இருந்தாலும் அவன் உயிர் ஆகப்பட்டது போகாமல் இருந்தாலும் அவன் வலது கையாகப்பட்டது 5 விரல்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அவன் இறந்த பிறகும் அவன் விரலாகப்பட்டது மூடிக்கொண்டிருக்கிறது, உயிரானது போகவில்லை. அதற்கு என்ன காரணம்? அந்த 5 விரலுக்கும் 5 காரணங்கள் இருக்கின்றது, 5 உபசாரங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால் முந்தி முதலாக அன்பின் ஜெபமும் என்றால் அது எப்படி என்றால் மிருக சஞ்சீவி மந்திரமாகப்பட்டது துரியோதனாகப்பட்டவன் கடைசி நாள் யுத்தத்திலே உச்சரித்து விட்டான். அவன் சாக போவதற்கு முன்பதாகவே அந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டான். அந்த மந்திரமாகப்பட்டது கடைசி நாள் இந்த 18ஆம் போரில் உச்சரிக்காமல் முதல் நாள் போரிலே 2ஆம் நாள் போரில் உச்சரித்தானால் சண்டையிலே அவன் உச்சரித்தானால் மாண்ட சேனைகள் எல்லாம் மீண்டும் எழுந்து அவன் பக்கே வந்திருக்கும். மாண்ட தம்பிமார்கள் சேனைகள் எல்லாம் உயிர்ப்பித்து வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, பஞ்ச பாண்டவர் பக்கத்துல சேனா சேனைகள் மாண்டது அல்லவா? அந்த சேனா சேனைகளும் துரியன் பக்கத்தில் நின்று சண்டையானது போட்டிருக்கும். ஆமா, அந்த மந்திரத்தை அவன் அப்போது உச்சரிக்காமல் சண்டையில உச்சரிக்காமல் கடைசி நாள் சண்டையில் உச்சரித்தான். ஆமா, அதனால முதல் தப்பு அதுதான். ஆமா, இரண்டாவது அப்படி நான் ஒரு உபதேசம் சொல்லும் போதும் அவருடைய 5 விரலில் இருந்து ஒவ்வொரு விரலாக நீட்டிக்கொண்டே வருவானாம். அந்த அரவ பாலனை பலியாக கொடுக்காவிடில் அதற்கு முன்பதாக எனக்கு 32 அங்கலட்சணம் இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி சல்லிய மாத்திரால் அதிபதி சல்லியராஜனுக்கு 32 அங்கலட்சணம், எனக்கு 32 அங்கலட்சணம், அரவ பாலனுக்கு 32 அங்கலட்சணம். ஆனால் அதற்கு படுத்த அர்ஜுன பெருமாளும் 32 அங்கலட்சம் கௌரவருக்கே கிடைத்திருக்கும். நாம் இறந்து விட்டார், கூப்பிடவில்லை. ஆமா, பலியும் கொடுக்கவில்லை. ஆமா, அவனுக்கு அபஜயம் ஏற்பட்டது. அது 3வது செய்த தப்பு அவனுக்கு. ஆமா, 4வது அதற்கு முன்னாடி முண்டூர பலியும் முனையில் ஒரு விதிரன் வில்லும். ஆமா, இதற்கு என்ன அர்த்தம் என்றால் துரியோதனுடைய சித்தப்பாக இருக்கக்கூடிய விதராளப்பட்டவர் அவர் கையிலே இருப்பது ஒரு வில்லு, விஷ்ணு வில்லு. அந்த விஷ்ணு வில்லு இருந்தால் இந்த பாரத பூமி யாவரையும் சேனா சேனைகள் எல்லாம் அழுத்திவிடும். அந்த ஒரு வில்லே இருக்கு, சேனா சேனைகள் எல்லாம் அழுத்திவிடும். ஆமாம், பாண்டவ சேனைகள் எல்லாம் அழுத்திவிடும். அதனால வேண்டி அந்த துரியோதனாகப்பட்டவன் மதி வேலை செய்யாமல் மூளை இல்லாமல் என்ன செய்தான்? கோபப்பட்டு ஆத்திரத்துல புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அந்த ஆத்திரப்பட்டு புத்தி மட்டும்
முண்டூர பலியும் எதிரன் வில்லும் பரிமுகா சேனையும். பரிமுகா சேனை என்றால் துரியோதனாகப்பட்டவன் எல்லாருக்கும் சேனாதிபத்தை பற்றி கொடுத்தான். யாருக்கு? பீஷ்மாச்சாரிக்கு கொடுத்தான். 1 முதல் 10ஆம் நாள் சண்டை வரைக்கும் பீஷ்மாச்சாரிக்கு. ஆமா. 11ல இருந்து 15 வரைக்கும் துரோணாச்சாரிக்கு. 16லே கேமதத்தனும் துர்சாதனுக்கும். 17லே ஆமா கர்ணனுக்கு கொடுத்தார்கள். 18லே யாருக்கு? அல்லு பகலும் 60 நாழிகை. அந்த 20-30 நாழிகை போய்விடும். மீதி பகல் 30 நாழிகை இருக்குது. அதுல 7.5 நாழிகைக்கு சல்லியனுக்கும், மீதி 7.5 நாழிகை சகுனிக்கும், மீதி 15 நாழிகை துரியோதனுக்கும். இப்ப நடந்த யுத்தமாகப்பட்டது வெறும் 15 நாழிகை. ஆமா. இந்த 15 நாழிகையிலே 7.5 நாழிகை சல்லியனுக்கும், 7.5 நாழிகை சகுனிக்கு, மீதி 15 நாழிகை அந்த வீமனுக்கும், அதாவது துரியோதனுக்கும் வீமனுக்கும். அதனால வேண்டி எல்லாருக்கும் துரியோதன சேனாதி பட்டா கொடுத்தான். கொடுக்கிற போது அந்த அஸ்வத்தாமன் சொல்லக்கூடிய துரோணாச்சாரிக்கும் கிருபாகனிக்கு பிறந்த அஸ்வத்தாமனுக்கு சேனாதி பட்டம் கொடுக்கவில்லை. அப்படி அவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் தூதுக்கு வரும்பொழுது அந்த அஸ்வத்தாமன பட்டவன் என்னுடைய சூழ்ச்சினாலே அவன் என் பக்கத்திலே வருகிறான் என்று யுத்த காலத்திற்கு துரியோதனன் அறிந்து கொண்டான். நீங்க உதாரணம் சொன்ன பிறகு இந்த 5 விரலும் நீட்டிவிட்டு அந்த துரியனாகப்பட்டவன் இப்போது வீர சொர்க்கம் அடைந்து விட்டார். ஆமா, உயிர் போய் விட்டது. அடைந்து விட்டார். தற்பொழுது என்னுடைய கூந்தலாகப்பட்டது இப்போது முடியலாமா? முடிக்கலாம். அப்படியே ஆகட்டும். கட்டுறாங்கோ என் மாமனார கூட்டி வாங்கோ.